அதிமுக ஆட்சியில் சிறுபான்மையினருக்கு செய்த திட்டங்களை எடுத்துக் கூறி கோவையில் எம்எல்ஏ KR ஜெயராம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் கோவை சிங்காநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அதிமுக எம்எல்ஏ KR ஜெயராம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், இஸ்லாமியர்களுக்கு பொய்யான வாக்குறுதி அளித்து அவர்களின் வாக்குகளை திமுக பெற்றதாக குற்றம் சாட்டினார். மேலும் இஸ்லாமியர்களுக்கு எந்த உதவியும் செய்யாத அரசாக திமுக அரசு உள்ளதாக கூறிய அவர், அதிமுகவிற்கு இஸ்லாமியர்களின் ஆதரவு பெருகி வருவதாக தெரிவித்தார். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அம்மா இருக்கும்போது தான் கட்சி பயண சிறுபான்மை மக்களுக்காக பள்ளி வாசல்களுக்கு கிட்டத்தட்ட 5500 டன் மெட்ரிக் டன் அரிசி விலையில்லாமல் கொடுத்தாங்க. சிறுபான்மை மக்களுக்கு என்றைக்குமே பாதுகாவலராக இருந்து இன்றைக்கு வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கிறிஸ்தவ மக்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் சகோதர சகோதரியும் சரி, என்றைக்குமே அரணாக இருக்கக்கூடிய அரசு தான் அதிமுக அரசு. சந்தோஷமாக இருக்குது. என்றைக்குமே சிறுபான்மை மக்களுக்கு அன்பு எடப்பாடியார் ஆதரவாக இருப்பார். நாங்கள் செல்கிற இடமெல்லாம் இஸ்லாமிய சகோதர சகோதரர்களுக்கு சிறப்பான வரவேற்பை கொடுக்கிறார்கள். வெற்றி கோவை நாடாளுமன்றத்தை பொறுத்த வரையிலே 100% வெற்றி நிச்சயம்.